புதுச்சேரி இரட்டை கொலை நடந்துள்ள சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. ரெயின்போ நகரில் 2 இளைஞர் சடலம் மீட்கப்பட்டுள்ளது. பாலடைந்த வீட்டு ஒன்றில் வெட்டுக்காயங்களோடு சடலமாக இளைஞரிடம் கிடந்த நிலையில் தற்பொழுது போலீசார் அங்கு குவிந்துள்ளனர். இச்சம்பவம் அப்பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. மேலும் கூடுதல் விவரம் செய்த தன்ராஜ் வழங்க கேட்கலாம். தன்ராஜ், தற்பொழுது புதுச்சேரியில் இரட்டை கொலை சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்திய நிலையில் போலீசாரின் விசாரணை என்ன தெரிய வந்துள்ளது? கூடுதல் விவரங்களை பதிவு செய்யலாம். கண்டிப்பாக ராம்குமார். அதாவது புதுச்சேரி ரெயின்போ நகர் 7வது குறுக்கு தெருவில் பாழடைந்த வீட்டின் அருகே ஒரு 2 நபர்கள் படுகொலை செய்யப்பட்டுள்ளதாக போலீசாருக்கு தகவல் கிடைத்துள்ளது. இதனையடுத்து போலீசார் சம்பவ இடத்திற்கு அங்கு பார்த்தபோது 3 பேர்கள் அங்கு இருந்துள்ளனர். அதில் 2 கொலை செய்யப்பட்டு கிடந்தனர். ஒருவர் அடிபட்டு ரத்த வெள்ளத்தில் இருந்தால் அவரை மீட்டு புதுச்சேரி அரசு மருத்துவமனைக்கு போலீசார் அனுப்பினர். தொடர்ந்து கொலை செய்யப்பட்ட 2 குறித்து போலீசார் விசாரணை நடத்திய நிலையில் உழவர்கரை பகுதியை சேர்ந்த பிரபல தாதா தெஸ்தான் என்பவரும் திடீர் நகர் தேவா என்பதும் தெரிய வந்துள்ளது. மேலும் ஆதி என்பவர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். விடியற் காலை வரை அந்த பாழந்த வீட்டில் மது அருந்தியதாகவும் அப்போது அவர்களுடன் மருந்திய நபர்கள் இக்கொலையை செய்திருக்கலாம் என போலீசார் முதல்கட்ட விசாரணையில் சந்தேகப்படுகின்றனர். தொடர்ந்து சம்பவ இடத்திற்கு டிஐஜி மற்றும் முதுநிலை காவல் கண்காணிப்பாளர்கள், எஸ்பி உள்ளிட்ட போலீஸ் அதிகாரிகள் விசாரணை நடத்தி வருகின்றனர். தொடர்ந்து மோப்ப நாய்களும் இங்கு வரவழைக்கப்பட்டு இந்த விசாரணை நடைபெற்று வருகிறது. கொலை செய்யப்பட்டுள்ள அந்த 2 நபர்களின் உடல்களையும் போலீசார் மீட்டு கதிர்காமம் அரசு மருத்துவமனைக்கு தற்போது அனுப்பி வைக்கிறதுக்கான ஏற்பாடுகளை செய்து வருகின்றனர். அந்த பகுதியில் பார்த்தீங்கன்னா அந்த ரெயின்போ நகர் பகுதி சுற்றிலும் குடியிருப்பு இருக்கக்கூடிய ஒரு பகுதி. இந்த பகுதியில் இங்க இருக்கக்கூடிய ஒரு பாழடைந்த வீட்டில் இந்த கொலை சம்பவம் நடந்திருக்கிறது அப்பகுதி மக்களிடையே பெரும் பதற்றத்தையும் அச்சத்தையும் ஏற்படுத்தியுள்ளது. மேலும் பிரபல ரவுடியின் தெஸ்தான் மகன் கொல்லப்பட்ட சம்பவம் புதுச்சேரியில் முழுவதுமே பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. தன்ராஜ், காயமடைந்து மருத்துவமனை அனுமதிக்கப்பட்டுள்ள அவரிடம் விசாரிக்கப்பட்டதில் என்னென்ன தகவல் வெளியாகி உள்ளது? நிச்சயமாக மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ள நபர் இன்னும் முழுமையாக சுயநினைவு திரும்பாததால் அவரிடம் விசாரணை இன்னும் மேற்கொள்ளவில்லை. அவருக்கு தொடர்ந்து தீவிர சிகிச்சையானது நடைபெற்று அளிக்கப்பட்டு வருகிறது. அவர் பூரணமாக, அதாவது சுயநினைவு வந்த பிறகே போலீசார் அவர் விசாரணை நடத்தப்படும் என தெரிவித்துள்ளனர். தன்ராஜ், தகவலுக்கு நன்றி.